முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. குளறுபடி குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை தேர்வு மையத்தில் தமிழ் பாடத்திற்கு விண்ணப்பித்த தேர்வருக்கு ஆங்கில வினாத்தாள் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று நடைபெற்ற, அதாவது தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வானது நடைபெற்றது. காலை 10 மணி அளவுல துவங்கி 1:30 மணி வரைக்கும் நடைபெற்ற இந்த தேர்வுல, நெல்லையில நடைபெற்ற இந்த தேர்வுல ஆள் மாறாட்டம் செய்ய முயற்சி நடந்ததாக கிளம்பிய ஒரு புகாரால ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது இந்த ஆசிரியர் தேர்வு தரப்புல 2025ஆம் ஆண்டுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சேர்ப்புக்கான எழுத்து தேர்வு இன்னைக்கு நடந்ததுங்க. பாளையங்கோட்டை தெற்கு பஜார் சாலையில் இருக்கிற குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலையும் ஒரு தேர்வு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு நடந்தது. தேர்வு நடந்துட்டு இருக்கும் போது இந்த மையத்துல ஆள் மாறாட்ட முயற்சி நடப்பதாக ஒரு புகார் ஒன்று எழுந்தது. இதனால ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில பாளையங்கோட்டை காவல்துறையினர் இதுக்கு குறித்து உடனே விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விவகாரத்துல சம்பவ இடத்துல நேரடியா விசாரணை நடத்தினாரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, ஆள் மாறாட்டம் எது நடைபெறவில்லைன்னும் அது முற்றிலும் தவறான தகவல் அப்படின்னு தெரிவிச்சதோட இல்லாம இங்க உள்ள உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஒரு தேர்வு தமிழ் பாடத்திற்கு விண்ணப்பித்திருந்த நிலையில ஆங்கில பாடத்திற்கான வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த குளறுபடி எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது குறித்து விசாரணை நடத்திட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் அளித்திருந்தாரு. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இந்த தேர்வுக்காக மொத்தம் 5527 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில 5075 பேர் மட்டுமே தேர்வுல கலந்துக்கிட்டாங்க. 482 பேர் தேர்வுல பங்கேற்காத ஒரு சூழ்நிலையில ஆங்கில பாடத்திற்கான வினாத்தாள் வழங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் தமிழ் பாடத்துக்கு கேள்விப்பட்ட 77 பேர் கேட்ட நிலையில ஆங்கில பாடம் அவருக்கு எடுக்கப்பட்டது. பொதுவா இந்த தேர்வு மையங்கள்ல வினாத்தாள்கள் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்க்கப்பட்டு அதாவது அந்த எழுத்துப்பூர்வமான தேர்வுக்கு அப்படிங்கிறதுனால அவங்க யாருக்கு என்னென்ன முறையில இது நடத்தணுமோ அப்படிதான் நடத்துவாங்க. ஆனா எப்படி இது நடந்தது அப்படிங்கிறது குறித்து விசாரணை இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் தெரிவிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முற்றிலும் தவறான ஒரு தகவல். அதாவது ஆள் மாறாட்டம் எதுவுமே நடைபெறல. கேள்வித்தாளானது மாற்றி கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது ஒரு வதந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாவட்ட நிர்வாக தரப்புல அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.